எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல. என் நெஞ்சில் கூடியிருக்கும் என் அன்பான ரசிகர்கள், என் பிரியமானவர்கள், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் முன்னாடி காலையிலேருந்து நீங்கள் எல்லாரும் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்த என்னுடைய திரையுலக நண்பர்கள், அரசியல் பிரமுகர்கள், வந்த அத்தனை பெரியோர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சென்னையில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ரசிகர்கள் கிடைச்சதை நினைச்சு பார்க்கும்போது இலங்கையில் நடக்கிற இந்த பிரச்சனையை பத்தி நான் மட்டும் இல்லை, நீங்க எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸ்கூல் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பேப்பரில் படிக்க ஆரம்பித்தோம். இப்போ கடந்த இந்த 2 மாசமா பேப்பர் நியூஸ், டிவி நியூஸ், வர ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது பிரச்சனை இல்லாத நாடே இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. இதெல்லாமே வந்து யுத்தம் அப்படின்ற ஒரு போர் நடந்து முடிஞ்சு ஓரளவுக்கு சால்வ் ஆகி போச்சு. ஆனால் கடந்த 25 வருஷமா சகோதரர் சகோதரிகளா பழகிட்டு இருந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு யுத்தம் நடந்து அகதிகளா ஓடி வர்ற அளவுக்கு ஒரு நாட்டில் பிரச்சனைனா அது இலங்கை மட்டும்தான். நான் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன், நம்ம ஊர்ல மேல ஏதாவது ஒரு ஃப்ளைட் பறந்து போச்சுன்னா நம்ம ஊர் சின்ன பசங்க ஓடி போய் சந்தோஷமா அதை பார்ப்பாங்க, கையாட்டுவாங்க, டாட்டா காட்டுவாங்க. இன்னும் நான் பார்த்துட்டு இருக்கேன் அதை. ஆனா அதே இலங்கையில் ஒரு ஃப்ளைட் மேலே போச்சுன்னா வீட்டில் இருக்கிற பசங்க, ஸ்கூல்ல படிக்கிற பசங்க பயந்து பதுங்கி ஒரு குழிக்குள்ள போய் உயிரை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. இதே இங்க வந்து ஒரு வீட்டுல ஒரு சின்ன கல்லு விழுந்தா கூட யாரா கல்லை விட்டு எறிஞ்சு வெளியே போய் கேட்கிறோம். ஆனா அதே கல்லு அந்த ஒரு நாட்டுல விழுந்தா இது ஒரு குண்டு விழுந்த மாதிரி பதறாங்க. எல்லா தமிழர்களும் அவங்களுடைய உணர்வை காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நிச்சயமா போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வரும். அங்க இருக்கிற தமிழர்களுடைய படுகொலை நிறுத்தப்படும்னு நான் நம்புறேன்.